நம்ம வந்து அரிசி பருப்புக்கு கொரடா துவையல் வந்து அரைக்க போகிறோம். அது வந்து நம்ம செஃப் தீனா சொன்னது. நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதாவது அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, புளி இதை அரைச்சி நம்ம வந்து அரிசி பருப்புக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுத்து எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுக்கிறேன். ஜாரில் போட்டாச்சு. ஜாரில் போட்டு தண்ணி விடாமல் இதை வந்து அரைக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அரிசி பருப்பு ஆயிடுச்சு. எப்படி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, அரிசி பருப்பு ஆயிடுச்சு. கொரடா துவையலும் ஆயிடுச்சு. இனி சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட வேண்டியதான். இந்த பாருங்கள், கொரடா துவையல் நம்ம தாமு அவர் தீனா சொன்ன மாதிரி தான் செஞ்சுருக்கேன். அவங்க ஒரு இடத்துக்கு கொங்கு நாட்டு ஸ்டைலில் கொரடா துவையலும் அரிசி பருப்புன்னு சொல்லியிருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? தேங்காய் எண்ணெய் ஊற்ற போகிறேன். நம்மளுக்கு எப்போவுமே அரிசி பருப்புனா தேங்காய் எண்ணெயை நல்லா ஊற்றி சாப்பிட்டா தான் பிடிக்கும். உங்களுக்கெல்லாம் எப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படின்னா அரிசி பருப்பு சாப்பிடவே பிடிக்காது. வாங்க ஒரு பிடிப்போம். மணி 1:30 சாப்பிட போகிறோம். அரிசி பருப்புக்கு தயிர் இல்லைன்னா அரிசி பருப்பு சாப்பிட முடியுமா? தயிரை எடுங்கப்பா, ஓப்பன் பண்ணுப்பா. அடுத்தது தயிர் ஊற்றுங்க. அரிசி பருப்பை போடுவோம். பிசைஞ்சு சாப்பிடலாம். உட்காருங்கள். இந்த சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்டு பிள்ளைகளாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா இந்த கொஞ்சோண்டு இந்த கொரடா துவையலை எடுத்து பார்த்துக்கோங்கப்பா. சூப்பராக இருக்கு. அதே மாதிரியே கொஞ்சோண்டு தயிரையும் எடுத்து அதையும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அமுதமாக இருக்கும். நீங்களும் சாப்பிடுங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் செஞ்ச மாதிரிக்கே நீங்களும் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு. சாப்பிடுங்க. சாப்பிட என்னால் பேச முடியல. சாப்பிட்டுட்டு பேசலாம். ஓகே, பாய்.